சரிகமபா சீனியர் சீசன் 5 முடிஞ்சு, பவித்ரா அவங்க வீட்டு பீரோல வச்சிருந்த சில பொருட்கள பார்த்துட்டு, அவங்க குடும்ப சேர்ந்தவங்க ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5 பொறுத்தவரைக்கும், டாப் 6ல ஒரு ஆளா செலக்ட் ஆனவங்க தான் பவித்ரா. மத்த 5 கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில, ஜட்ஜஸோட ஸ்கோர் அடிப்படையில ஃபினாலேவுக்கு போனாங்க. ஆனா பவித்ராவுக்கு மட்டும் தான் மக்களோட சப்போர்ட் அடிப்படையில ஃபினாலே வாய்ப்பு கிடைச்சது. அப்படி கிடைச்சக்கூடிய ஃபினாலே வாய்ப்புல, பவித்ரா வந்து டாப் 3ல வர முடியல அப்படின்னாலும் கூட, அவங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் போறதுக்கு, அவங்க பொன் நட்சத்திரக்கான படிப்பு செலவு, தங்கமயில் ஜுவல்லர்ஸோட ரூ. 5,00,000 பரிசு தொகை, அதுவும் தங்கம், இது மாரி பல பரிசுகள அவங்க ஸ்டேஜ்ல வாங்கியிருக்காங்க. மக்களுடைய ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற பட்டமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட பவித்ரா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் இந்த சரிகமபா பயணத்துல அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. இறந்து போயிருக்கக்கூடிய தன்னோட கணவர் ஆசைக்காக தான் அவங்க ஷோவுக்கே பாட வந்தாங்க. செலக்ஷன் ரவுண்ட் வரைக்கும் தான் போவோம். அதுக்கப்புறம் 2, 3 வாரங்கள் தான் உள்ள இருப்போம். ஃபினாலே வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருந்திருக்காங்க. ஆனா ஃபினாலே மேடை ஏறுவாங்க அப்படிங்கிறத பவித்ராவே நினைச்சு பார்க்கலையாம். அப்படிப்பட்ட பவித்ரா டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல ஒரு வாரமும் இவங்க ஃபைனலிஸ்டா சூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு அந்த ஃபினாலே வாய்ப்பு அப்படிங்கிறது தள்ளிக்கிட்டே போய் கடைசி வாரம் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 6வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டம் குடுத்தாங்கல்ல, அத போட்டுக்கிட்டு அவங்க ஊர்ல இறங்கி மக்கள் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பவித்ரா வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப ஃபினாலேயும் முடிஞ்சிருச்சு. அவங்க ஆசையா வாங்குன அந்த 6வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற அந்த பட்டமா இருக்கட்டும், ஸ்டேஜ்ல அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பரிசு பொருட்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பவித்ரா அவங்க வாழ்க்கையில ஒரு பொக்கிஷமா தான் பார்க்குறாங்க. அவருடைய கணவர் உயிரோட இருந்திருந்தா என்னென்ன விஷயங்கள் வாங்கி குடுத்திருப்பாரோ, செஞ்சிருப்பாரோ, அது எல்லாத்தையும் இப்ப சரிகமபா ஷோ மூலியமா அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஃபினாலே மேடையிலே தெரிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க வீட்ல பிரத்யேகமா ஒரு பீரோ ஒண்ணு வாங்கி, அந்த பீரோல அந்த 6வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு சில விஷயங்கள போட்டு விட்டாங்கல்ல, தலையில, உடம்புல போட்டுக்கிற மாதிரி. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி, வாழ்நாள் முழுக்க இத நான் வந்து பாதுகாக்க போறேன் அப்படிங்கிற முடிவுல தான் இப்ப பவித்ரா இந்த முடிவ எடுத்திருக்காங்களாம். அத விட முக்கியமானது, சரிகமபா சீசன் 5ல எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸா இருக்கட்டும், அப்பப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன விருதுகளா இருக்கட்டும், இது எல்லாமே பிரத்யேகமா சரிகமபாவுக்குன்னே ஒரு பீரோ வாங்கி, அந்த பீரோல அவங்க பத்திரப்படுத்தியிருக்காங்க. அந்த பொருட்களுக்கு நடுவுல தன்னோட கணவர் ஃபோட்டோவும் வச்சு, இனிமே இந்த பொருட்கள் இங்க தான் இருக்க போகுது. இதுவரைக்கும் இது என் கையில இருந்துச்சு, நான் வச்சிருந்திருக்கேன். இனிமே கணவர் இந்த பீரோவுல இந்த பொருட்கள் மத்தியில இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருக்காங்களாம். எக்காரணத்த கொண்டும் எந்த நிலைமைக்கு போனாலும் இந்த பொருட்கள் எதுவுமே என் கைய விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தையும் இருக்காங்களாம். இத பார்த்துட்டு ஒட்டுமொத்த உறவினர்களும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம, உண்மையாவே பவித்ரோட கணவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா என்ன பெருமைப்பட்டிருப்பாரோ, அத விட 10 மடங்கு பெருமை எங்களுக்கு இருக்குதே. நீ உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பேர் வாங்கினது மட்டும் இல்லாம, கடலூருக்கே பேர் சேர்த்து குடுத்துட்ட. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க வாங்கியிருக்கக்கூடிய இந்த பரிசு பொருட்களையும், இந்த 6வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தையும் உங்க கணவர் பார்த்து தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ராவோட அக்கம் பக்கத்துல வந்து அவங்க டெய்லியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்களாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.